பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். யாத்ராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில மனுஷீக சக்திகள், மனுஷர்கள் மூலியமாய் போராடுகிற சத்துருடைய போராட்டங்கள் என்ன செய்வதென்று அறியாதபடி தேவ ஜனங்கள் பாதிப்புக்குள்ளாய் மாறி போகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்து 15:3 நாம் வாசித்தபடி, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்பதை தேவ ஜனங்களாகிய நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் சகல யுத்தங்களையும் அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். உபாகமம் 1:30 உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தவை எல்லாவற்றையும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பார்வோனுடைய சர்வ சேனைகளையும் கடலின் ஆழத்திலே கொண்டு வந்து அதை அமிழ்த்து போட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லுகிற பொழுதே அநேக ஜனங்களுக்குள்ளே ஒரு பயமும் திகிலும் உண்டாகும். ஏன் என்று சொன்னால், அவர் பயங்கரமான தேவன், பராக்கிரமமான தேவன், சர்வ சேனைகளையும் கடலிலே அமிழ்த்து போட்ட தெய்வம், எதிரிகளை தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படாதபடிக்கு அவருடைய கிரியைகள் முழுவதுமாய் அழித்து போட்ட தெய்வம். ஆகவே தான் அவருடைய நாமம் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தர் சத்தியத்துக்காகவும் நீதிக்காகவும் போரிடுகிறார். திமிர் பிடித்தவர்களையும் தேவ பக்தியற்றவர்களையும் தூக்கி எறிகிறார் என்று இந்த வேதாகம பின்னணியம் சொல்லுகிறது. யோசுவா 23:10 உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே போராடுகிற சத்துருடைய போராட்டங்களும் மனுஷீக வல்லமைகளையும் உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற கூட்டத்தானுடைய கிரியைகளையும் அதமாக்கும்படிக்கு தேவன் எழுந்தருளி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்கள் வாழ்விலே உங்களுடைய நன்மைகளை, உங்கள் ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு திரிகிற சத்துருடைய கிரியைகள் முழுவதும் அவைகள் அழிக்கப்பட்டு போகும். கர்த்தரே உங்களுக்கு துணையாகவும், அவரே உங்களுக்கு பலனாகவும், அவரே உங்களுக்கு முன்னின்று போரிடுகிறவராகவும் அவர் கடந்து வருகிறார். ஆகவே இந்த நாளிலே தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்வதென்று அறியாமல் நீங்கள் செய்த நன்மைகளுக்கு எதிராய் செயல்படுகிற கூட்டமும், நீங்கள் செய்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட கூட்டமும் நிச்சயமாக தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய சத்தியத்தினாலே அவர்களுடைய வாழ்விலை நேரிடுகிறதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் நன்மைகளை ஒருவராலும் சுருட்டி கொள்ள முடியாது, அபகரித்து கொள்ள முடியாது. நீங்கள் சகலத்தையும் பெற்று அனுபவிக்கக்கூடிய ஜனமாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கலங்காதிருங்கள். God bless you.